கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, சற்று நேரம் நம்முடைய சிந்தைகளை தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். நம்முடைய தியானத்துக்காக வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்ற செய்தியின் தலைப்பு ஆலயத்தின் தூண்கள் என்பது. நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலே ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு விசேஷமாக 2 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். இந்த வார்த்தைகள் பிலதெல்பியா சபைக்கு சொல்லப்பட்டவைகள். நமக்கும் இந்த ஆலோசனைகள் அவசியமானதும் நமக்கு பிரயோஜனமானதாகவும் இருக்கின்றது. இந்த ஜெயங்கொள்ளுகிறவன் என்றால் வெற்றி பெறுகின்றவன். நாம் எல்லாரும் வெற்றி பெற வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்பதை விரும்புகிறோம். நம்மை உண்டாக்கின கர்த்தரும் அதைத்தான் விரும்புகின்றார். தோல்விகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிறதை யாரும் விரும்புகிறதில்லை. நம்முடைய பிள்ளைகள் ஆனாலும் படிப்பிலேயோ மற்றெந்த காரியத்தில் ஆனாலும் வெற்றி பெற்று வருவதை பார்க்கிறதற்கு நமக்கு மிகுந்த சந்தோஷம். அது நமக்கு ஒரு மன மகிழ்ச்சியையும் மிகுந்த நம்பிக்கையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நமக்கு கொடுக்கும். தேவனும் அதுபோலதான் நம்மை ஒவ்வொருவரையும் வெற்றி உள்ளவர்களாக பார்க்கும்படி விரும்புகிறார். இதை கவனிக்கிற நீங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் குடும்பம் ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தோற்று போய் நிற்கின்றதை கர்த்தர் பார்க்க விரும்புகிறதில்லை. உங்களுக்கு பலனை கொடுத்து என்ன தேவை அதை தந்து உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நீங்கள் ஆராதிக்கிற தேவன். தொடர்ந்து வசனங்களை நம்ம தியானிக்கும் போது இந்த ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு சொல்லப்பட்ட 2 ஆசீர்வாதங்கள், ஒன்று, அவனை தேவனுடைய ஆலயத்தில் ஒரு தூணாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். கர்த்தரை ஆராதிக்கின்ற ஸ்தலத்திலே, தேவன் வாசம் பண்ணுகிற இடத்திலே, தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிற இடத்திலே அவனை ஒரு தூணாக கர்த்தர் நிறுத்துவேன், மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமீன். கர்த்தர் உங்களுக்கும் அப்படியே செய்வாராக. 2வது காரியம், அவனுக்கு 3 நாமங்களை அல்லது பெயர்களை அவனுக்கு எழுதுவார் என்று சொல்லப்படுகின்றது. என் நாமத்தையும் என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். 3 காரியங்கள். 1 தேவனுடைய நாமம், 2 புதிய எருசலேமனுடைய நாமம், 3வது இயேசு கிறிஸ்துவனுடைய புதிய நாமம், பெயர்கள் அவன் மேல் கர்த்தர் எழுதுவார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அப்ப ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு 2 ஆசீர்வாதம். 1, அவன் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு தூணாக மாறுவான். 2வதாக அந்த தூணின் மேல் 3 பெயர்களை கர்த்தர் எழுதுவார். தேவனுடைய பெயர், புதிய எருசலேமனுடைய பெயர், இயேசு கிறிஸ்துவனுடைய இதுவரை ஒருவரும் அறிந்திராத கேள்விப்பட்டிராத பெயர், இவைகளை அதன் மேல் எழுதுவார். இன்றைக்கு இதனுடைய முதல் ஆசீர்வாதம், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு கொடுக்கப்படுகின்ற முதல் ஆசீர்வாதமாகிய தேவனுடைய ஆலயத்தில் அவனை தூணாக்குவேன் என்கிறதை குறித்து நம்ம தியானிக்கலாம். முதலாவது, தேவனுடைய ஆலயத்தின் தூண்களை குறித்து பார்க்கின்றோம். பொதுவாக பரிசுத்த வேதாகமத்திலே தூண்கள் வெவ்வேறு இடங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. தேவாலயத்தின் தூண்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது, ஆசரிப்பு கூடாரத்தின் தூண்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது, இன்னும் நாட்டப்பட்ட பல தூண்களை குறித்து வேதத்தில் படிக்கிறோம். இந்த தூண்கள் என்பது எதை காட்டுகின்றது, தூண்கள் எதை குறிக்கின்றது என்கிறதை குறித்து, அதனுடைய வார்த்தை பயன்பாட்டை குறித்து ஒரு சில வசன பகுதிகளை நம்ம பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 21வது வசனம். உனக்கு குறிப்படையாளங்களை நிறுத்து, உனக்கு தூண்களை நாட்டு, நீ நடந்த வழியாகிய பாதையின் மேல் உன் மனதை வை. இஸ்ரவேல் ஆகிய குமாரத்தியே திரும்பு, இந்த உன்னுடைய பட்டணங்களுக்கே திரும்பு. இங்கே உனக்கு குறிப்படையாளங்களை நிறுத்து, உனக்கு தூண்களை நாட்டு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்ப தூண்கள்
குறிப்பு அடையாளங்களாக நிறுத்தப்படுகின்றவைகள். நமக்கு தெரியுமே, ஒரு இடம் நம்ம வாங்கி இருக்கிறோமானால் அதை சுற்றிலும் வேலி அடைப்பார்கள். அதுல தூண்கள், கல் தூண்களோ மற்றும் இரும்பினாலான தூண்களோ நிறுத்தி இது என்னுடைய எல்கை என்கிறதை வேறு பிரித்து காட்டுவதற்காக தூண்கள் நிறுத்தப்பட்டிருக்கும். இங்கே உனக்கு குறிப்படையாளங்களை நிறுத்து என்று சொல்லுகிறார். குறிப்பாக இந்த இடத்திலே இன்ன காரியம் நடந்தது, இந்த இடம் இன்ன காரியம் நடந்ததற்கு சான்றாக இருக்கின்றது என்கிறதற்காக தூண்களை நிறுத்தி இருப்பார்கள். சில இடங்கள் ஸ்தம்பம், தூண்கள் என்கிறது நிறுத்தப்பட்டிருக்கும். அது ஏதோ ஒரு நிகழ்வை குறிக்கின்றதாக இருக்கும், வரலாற்றுக்கு சான்றாக அது காணப்படுகின்றது. ஆகவே ஒன்று அடையாளத்தை குறிக்கின்றவைகள். இரண்டாவதாக யாத்திராகமம் 13வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கும் போது, பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. இங்கே ஸ்தம்பம் என்று சொல்லப்பட்டாலும் அது தூண்கள் என்கிறதனுடைய இன்னொரு தமிழ் பதம்தான் ஸ்தம்பம் என்கிறது. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்தது. இவை தேவ பிரசன்னத்தை குறிக்கின்றவைகள். தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கின்றார். தேவன் பகல் நேரத்திலும் இருக்கின்றார், இரவு நேரத்திலும் இருக்கின்றார், சந்தோஷமான நேரங்களிலும் இருக்கின்றார், கஷ்டமான நேரங்களிலும் இருக்கின்றார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இங்கே மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் தம்முடைய பிள்ளைகளோடு இஸ்ரவேல் ஜனங்களோடு வாசம் பண்ணினார். எல்லா நேரத்திலும் அவர்களை விட்டு பிரியாமல் கூட இருந்தார். ஆம், கர்த்தர் உங்களை விட்டு பிரிகிறதில்லை. எந்த மனுஷனை விட்டு அவர் பிரிகிறதற்கு விரும்புகிறதே இல்லை. இன்னும் ஒரு காரியத்தை கூட பார்க்கும்போது 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 11-12 வசனங்களை நம்ம வாசிக்கின்ற போது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராமுழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெய ஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. இங்கே சவுல் தன்னுடைய வெற்றியை குறிப்பிடுகின்ற பிரகாரமாக அவன் ஒரு ஜெய ஸ்தம்பத்தை நாட்டி என்று படிக்கிறோம். அப்போ ஜெயத்தை குறிக்கின்ற ஒரு தூணாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே நம்ம 3 காரியங்களை பார்த்தோம். தூண்கள் பொதுவாக எதை குறிக்கின்றன, எதை சுட்டி காட்டுகின்றன என்பதிலே அடையாள குறிப்பாகவும் தேவ பிரசன்னத்தை காட்டுகிறதாகவும் வெற்றியை காட்டுகிறதாகவும் எல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கே நாம வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல வாசித்தோம், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அப்ப ஆலயத்தில் தூண், இது உலகத்தில் நாட்டப்பட்டிருக்கின்ற தூண்கள் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றவைகளுடைய பொருளை பார்த்தோம். அப்ப தேவனுடைய ஆலயத்தில் ஒரு தூணாக கர்த்தர் வைக்கிறார். அப்படி என்றால் இந்த தேவனுடைய ஆலயத்தின் தூண் எதை காட்டுகின்றது? நம்ம கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோவும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து. இங்கே 3 நபர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார். தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் என்று 3 பேர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றார்கள். நமக்கு தெரியும், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு, கேபா என்றால் பேதுரு, யோவான் அப்போஸ்தலன், இவர்களை நாம் அறிந்திருக்கின்றோம். இவர்கள் ஆதி சபைக்கு தூண்களாக எண்ணப்பட்டார்கள். அப்படி என்றால் அபிஷேகிக்கப்பட்ட தலைவர்கள் தூண்களாக இருக்கின்றார்கள். ஒரு ஆலயத்தின் தூண் என்றால் அது அபிஷேகிக்கப்பட்ட தேவ மனிதர்கள், அபிஷேகிக்கப்பட்ட தலைவர்கள்.
இதுதான் தேவனுடைய ஆலயத்தின் தூண் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய முதலாவது காரியம். அப்படி என்றால் ஜெயம் கொள்ளுகிறவனைத்தான் தேவன் ஆலயத்தில் அபிஷேகிக்கப்பட்ட தூணாக நிறுத்துவார். விசுவாசத்தில் ஜெயம், பரிசுத்தத்தில் ஜெயம், சத்தியத்தில் நடக்கிறதிலே ஜெயம், உலகம், மாமிசம், பிசாசு, மாயை இவைகளின் மேலே வெற்றி பெற்று கர்த்தருடைய ஜெயத்தோடு நிற்கின்ற தேவ அபிஷேகம் பெற்றவர்கள் மட்டும்தான் தேவனுடைய ஆலயத்தில் தூண்களாக இருக்கின்றார்கள். பணபலம் உள்ளவர்களோ, அறிவுள்ளவர்களோ, புத்திசாலிகளோ, சாதுரியம் உள்ளவர்களோ, திறமை உள்ளவர்களோ இவர்கள் அல்ல தேவனுடைய ஆலயத்தில் தூணாக இருப்பது. நாம வேண்டுமானா அவங்கள பெரியவர்கள் என்று காண்பித்துக் கொள்ளலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வை யார் இந்த உலகத்திலே வெற்றி வாழ்க்கை வாழுகிறார்களோ அவர்கள்தான் கர்த்தருடைய ஆலயத்தில் தூண்களாக இருப்பார்கள். பணம் ஒரு நிறைய கொடுக்கிறவங்க முக்கியமானவர்கள், முக்கியஸ்தர்கள் என்று சொல்லப்படலாம். கர்த்தருடைய பார்வையில நிறைய கொடுக்கிறது சந்தோஷம்தான். ஆனால் அவர்கள் ஜெயிக்கிறவர்களா இருக்கணும், நல்ல ஜப ஜீவியம் இருக்கணும், சத்தியத்திற்காக நிற்கணும், எந்த சூழ்நிலையிலையும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை அவங்க வாழணும். அதைத்தான் நீங்க பார்க்கிறோம். ஆகவே யாக்கோபு, பேதுரு, யோவான் இவர்கள் அந்த நாட்களில் ஆதி சபைக்கு தூண்களாக எண்ணப்பட்டார்கள். அபிஷேகிக்கப்பட்ட தலைவர்கள் தூண்களாக, ஆலயத்தின் தூண்களாக குறிப்பிடப்படுகின்றார்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம். தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரவுமாய் இருக்கிறது. அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபை, சத்தியத்திற்கு தூண், ஆதாரம் என்று சொல்லுகின்றார். அப்போ தேவனுடைய வீட்டை குறித்து சொல்லுகின்ற போது அது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமா இருக்கிறது. உபதேச சத்தியங்கள் தூண்களாக சொல்லப்பட்டிருக்கின்றது, அப்படி விவரிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ ஒரு வீட்டை, ஒரு கட்டிடத்தின் கூரையை தாங்கி நிற்கக்கூடிய தூண்கள் மிக மிக முக்கியமானவைகள். தேவாலயத்தினுடைய கூரையை தாங்கி நிற்கக்கூடிய தூண்கள் மிகவும் மேன்மையானவைகளும் முக்கியத்துவம் வாய்ந்தவைகளும். ஆகவே அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தின் தூணாக முடியாது. இங்கே வாசிக்கிறோம், உபதேச சத்தியங்களில் நடக்கிறவர்கள், வாழ்கிறவர்கள், நிற்கிறவர்கள் தூண்களாக இருக்கின்றார்கள். நம்ம பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம், அல்லது பரிசுத்த தேவாலயத்தை எடுத்துக்கொள்ளுவோம். அங்கெல்லாம் உள்ளே போகிறதற்கு கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவன் தான் தகுதியுள்ளவனாக இருப்பான். தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவன் தகுதியுள்ளவனாக இருப்பான். அபிஷேகம், பரிசுத்தம், அங்கே நடந்து கொள்ள வேண்டிய காரியங்களை குறித்த நல்ல தெளிவு, சட்ட திட்டங்களின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவன் தான் பரிசுத்த ஸ்தலத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் போகிறதற்கு முடியும். அப்படியானால் கர்த்தருடைய ஆலயத்தின் தூண்கள் அபிஷேகிக்கப்பட்ட தேவனுடைய மனிதர்கள். அதே போல கர்த்தருடைய வசன சத்தியங்களில் நடக்கணும். ஒரு தூண் நிறுத்தப்படுமானால் அது அந்த இடம் பள்ளமாக தோண்டப்பட்டு அதில் மிக உறுதியாக அந்த தூணுக்கு அஸ்திபாரம் போடப்பட்டு அது நிறுத்தப்படும். அது அசையக்கூடாது. இதுதான் கூரையை தாங்கி நிற்கிறது. இதுதான் கட்டிடத்திற்கு பிரதானமானது. ஆகவே ஒரு சபைக்கு பிரதானமானது அல்லது தேவனுடைய ஆலயத்துக்கு பிரதானமானது என்னவென்றால் தேவ வார்த்தையில் நாம் நிலை நிற்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கின்ற போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்ப இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கின்றார். உண்டாக கடவது என்று சொன்ன வார்த்தையின் மூலமாக அனைத்தும் உண்டாக்கப்பட்டது. அந்த வார்த்தை தான் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் சொன்ன ஆலோசனைகள் தான் நம்மை உறுதியாக நிற்க பண்ணும்.
அவருடைய உபதேசத்தில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். ஆகவே இங்கே தேவாலயத்தின் தூண்கள் என்கிறது இரண்டு விசேஷித்த காரியங்களினால் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒன்று, அபிஷேகிக்கப்பட்டவர்கள். ரெண்டு, சத்தியத்திலே உபதேசத்திலே நிலைத்து நிற்கிறவர்கள். இவர்கள்தான் சபைக்கு தேவை. உபதேசங்களை விட்டு விலகி செல்லுகிறவர்களோ, அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதவர்களோ பரிசுத்த ஸ்தலத்தை தாங்கி நிற்க முடியாது. தேவனுடைய வீட்டில் நிற்க முடியாது. தேவன் பரிசுத்தமுள்ளவர், கர்த்தர் மகிமையுள்ளவர். அவர் வெளிப்படுகிற ஸ்தானத்திலே நிலைத்து நிற்க வேண்டுமானால், மகிமையுள்ளவர்களாய் நிற்க வேண்டுமானால், தேவ அபிஷேகமும் கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறதும் மிகுந்த அவசியமானவைகளாய் காணப்படுகின்றது. ஆகவே உபதேச சத்தியங்களில் உறுதியாய் நிற்கக்கூடிய தேவனுடைய மனுஷர்களாக நாமும் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக, இந்த தூண்கள் எதை திருஷ்டாந்தப்படுத்துகின்றது என்கிறதை குறித்து நாம பார்க்கலாம். இங்கே தூண்களை குறித்து நம்ம வாசிக்கின்ற போது இங்க நமக்கு முதலாவது நினைவுக்கு வரக்கூடியது, எருசலேம் தேவாலயத்தில் 2 தூண்கள் நிறுத்தப்பட்டிருந்தது. இதை குறித்து 1 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 15 முதல் 22 வரையுள்ள வசன பகுதிகளில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. 2 வெண்கல தூண்களை செய்தார்கள். சாலமோன் ராஜாவினுடைய நாட்களில் இந்த எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டது. அதிலே 2 வெண்கல தூண்களை செய்து தேவாலயத்துக்கு முன்னே அவைகளை நாட்டி இருந்தார்கள். அதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த தேவாலயம் ஆனது எபிரெயர்களுக்கு அல்லது யாக்கோபின் பின் சந்ததியினருக்கு, ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபு, யாக்கோபினுடைய பிள்ளைகள் 12 பேர், 12 கோத்திரத்தார்கள். அந்த கோத்திரங்களை சேர்ந்தவர்கள் தான் எபிரெயர்கள். இந்த எபிரெயர்களுக்கு உரியதுதான் எருசலேம் தேவாலயம். இன்றைக்கு நம்ம சொன்ன யூதர்கள் என்று சொல்லிக் கொள்ளுவோமே, இஸ்ரவேல் நாட்டு மக்களுக்கு என்று சொல்லிக் கொள்ளுவோமே. அப்போ யாக்கோபின் பின் சந்ததியினர்களுக்கு ஆகிய எபிரெயர்களுக்குரியதுதான் எருசலேம் தேவாலயம். கர்த்தர் சொன்னபடி அதை அவர்கள் மிகவும் நேர்த்தியாக கட்டி எழுப்பினார்கள். வேறு மக்களுக்கு தேவாலயம் கட்டப்படவில்லை, வேறு யாருக்காகவும் அது கட்டி எழுப்பப்படவில்லை. ஆனால் பூமியில் ஏராளம் மக்கள் இருந்தார்களே, வேறு பல இன, மொழி, வாழ்க்கை முறைகள் உள்ள தேசங்களில் எல்லாம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்காக அது கொடுக்கப்படவில்லை. இது எபிரெயர்களுக்கானது. இந்த எருசலேம் தேவாலயத்தில் தூண்கள் எங்கே நின்றது? 1 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 21வது வசனம். அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான். அவன் வலதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாகீன் என்றும், இடதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். எருசலேம் தேவாலயத்தின் வாசல் மண்டபத்தின் அந்த வாசல் இருக்கக்கூடிய ஒரு மண்டபம், அது ஒரு போர்ட்டிகோ போல ஒரு வாசல் இருக்கக்கூடிய இடம், சுற்றி கொஞ்சம் இடத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கென்று பிரித்து அது ஒரு வாசல் வைக்கப்பட்டு எல்லாரும் நிற்கிறதுக்குரிய ஒரு சின்ன பகுதி, அதுதான் வாசல் மண்டபம். இந்த வாசல் மண்டபத்திலே வாசலின் 2 பகுதிகளிலும் இந்த 2 தூண்கள் நிறுத்தப்பட்டது என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப தூண்கள் எங்கே நின்றது என்றால் தேவாலயத்தின் வாசலின் 2 பகுதிகளிலும் நின்றது. அப்ப எந்த மனுஷனும் வெளியிலிருந்து பார்க்கின்ற போது இந்த தூண்களை பார்க்க முடியும். அப்ப இது ஒரு அபிஷேகிக்கப்பட்டவர்கள், சத்தியத்திலே நிற்கிறவர்கள், வெளியிலிருந்து உலகத்திலிருந்து மக்கள் பார்க்கின்ற போது சபையாராகிய தேவனுடைய பிள்ளைகள், ஆராதிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகிக்கப்பட்டவர்கள், அவர்கள் வேத வசனத்தின்படி வாழுகிறவர்கள், சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்கள் என்கிற நல்ல ஒரு சாட்சி உண்டாக வேண்டும் என்கிறதை நமக்கு சொல்லுகின்றது. தூண்கள் சாதாரணமாக அல்ல, நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்கிறதல்ல. உலகம் நம்மை பார்க்கும் போது, வெளியிலிருந்து மக்கள் நம்மை பார்க்கும் போது தேவனுடைய சாட்சிகளாக நாம நிற்க வேண்டும். முதலாவது அவர்கள் நம்மை தான் பார்க்கின்றார்கள், நாம் தான் சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 2 தூண்கள் இங்கே
இவைகள் வாசல் மண்டபத்தில் 2 பக்கங்களிலும் நிறுத்தப்பட்டிருந்தது. இதை இந்த வாசல் என்கிறது எதை காட்டுகின்றது? நாம் பார்க்கிற இந்த தூண்களை குறித்து பார்க்கின்றதில் 2வது குறிப்பு தூண்களின் திருஷ்டாந்தம் எது என்பது. இது எதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது? வாசல் என்றால் என்ன? இதை யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இயேசு சொல்லுகின்றார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான். அப்போ வாசல் எதை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்துவை காட்டுகின்றது. பழைய ஏற்பாட்டிலே இருந்த எருசலேம் தேவாலயத்தினுடைய வாசல் புதிய ஏற்பாட்டு விளக்கத்திலே இயேசு கிறிஸ்துவே அந்த வாசலாக இருக்கின்றார். அப்போ இயேசுவாகிய வாசலுக்கு இரு புறங்களிலும் இங்கே தூண்கள் நின்றது. அதுபோல அபிஷேகிக்கப்பட்டு வசனத்தின்படி வாழுகின்ற கர்த்தருடைய சாட்சிகள் நிற்கிறார்கள். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம் நமக்கு சொல்லுகின்றது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொன்னார். அப்போ கர்த்தருடைய சாட்சிகள் இயேசுவின் இரு பகுதிகளிலும் நிற்கிறார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், இயேசுவினுடைய வார்த்தைகளின்படி நான் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், நீங்கள் உலகத்துக்கு சாட்சிகளாய் இருக்கணும். இயேசுவுக்கு இரு பக்கத்திலும் பெரிய சாட்சிகளின் கூட்டமாக இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். அப்போ முதலாவது இது வாசலினுடைய 2 புறங்களிலும் நின்றது. வாசல் என்கிறது இயேசுவை காட்டுகின்றது. அடுத்ததாக இந்த தூண்கள் வெண்கலத்தினால் செய்யப்பட்டிருந்தது. அதை 1 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். இவன் 2 வெண்கல தூண்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு தூண் 18 முழ உயரமும் ஒவ்வொரு தூணின் சுற்றளவு 12 முழ நூலளவுமாயிருந்தது. பாருங்கள், இது வெண்கலத்தினால் செய்யப்பட்டிருந்தது. வெண்கலம் என்கிறது தேவனுடைய கிருபைக்கு சான்றாக அடையாளமாக இருக்கின்றது. வெண்கலம் என்றால் தேவ கிருபை என்பது பொருள். இதற்கு நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். எருசலேம் தேவாலயத்தில் அல்லது ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு பலிபீடம் செய்யப்பட்டிருந்தது. அது மரத்தினால் செய்யப்பட்டு வெண்கலத்தினால் மூடப்பட்டிருந்தது. இந்த பலிபீடத்தின் மேலதான் ஜனங்கள் செலுத்தக்கூடிய புறாவோ ஆடோ ஆட்டுக்குட்டியோ எது வேண்டுமானாலும் வைக்கப்பட்டு விறகுகளுக்கு மேலே வைக்கப்பட்டு நெருப்பு மூட்டப்பட்டு அது அங்கே எரிந்து முழுவது சாம்பலாக வேண்டும். இதுதான் பலி செலுத்தக்கூடியதுமான முறைமை. எங்கே? பலிபீடத்தில் செலுத்தப்படும். பலிபீடம் மரத்தினால் செய்யப்பட்டு வெண்கலத்தினால் மூடப்பட்டிருக்கும். அப்போ இந்த வெண்கலத்தினால் மூடப்படாமல் இருக்குமானால் இந்த விறகு எரிகின்ற போது பலிபீடமும் எரிந்து போகும். அப்ப அது எரியாமல் இருக்கும்படிக்கு வெண்கலத்தினால் மூடப்பட்டிருந்தது. இப்ப எத்தனை பலி செலுத்தினாலும் பலிபீடம் சேதமடைவதில்லை. இது எதை காட்டுகின்றது? மரம் என்கிறது ஒரு மனுஷீகத்தை காட்டுகின்றது. அதற்கு மேலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வெண்கலம் என்கிறது கிருபையை காட்டுகிறது. மொத்தத்தில் இந்த பலிபீடம் இயேசு கிறிஸ்துவை காட்டுகின்றது. இயேசு கிறிஸ்துவின் மனுஷீகத்தையும் அதோடு என் சர்வலோகத்தின் பாவத்திற்குரிய தண்டனையை இந்த மிருகத்தினுடைய இந்த சரீரம் அல்லது கொல்லப்பட்ட மிருகம் எரிந்து சாம்பலாகிறது மனுஷ பாவங்களுக்குரிய தண்டனையாக இருக்கின்றது. இந்த தண்டனையினால் மாம்சமாகிய அந்த மரம் எரிந்து போகாதபடி நடுவிலே நின்று பாதுகாக்கக்கூடியது வெண்கலமாகிய தேவனுடைய கிருபை. இயேசு கிறிஸ்து நமக்கு பலிபீடமாயிருக்கிறார். அந்த பலியினால் அவருடைய மனுஷீகத்திலே மாம்சத்திலே ஒரு மரணத்தை சந்தித்து ஆவியிலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார்.
அந்த பலியினால் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் மரணத்தை சந்தித்தார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அதுதான் அந்த மரமாகிய மாம்சமும் தேவனுடைய கிருபையாகிய வெண்கலமும் நமக்கு காட்டுகின்றது. ஆகவே வெண்கலம் என்கிறது தேவனுடைய கிருபைக்கு சான்றாக இருக்கின்றது. அப்போ கிருபை, புதிய ஏற்பாட்டிலே கிருபை நமக்கு எதையெல்லாம் காட்டுகின்றது? அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 24வது வசனம். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். கிருபையின் சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நமக்கு பிரசங்கிக்கப்பட்டது சுவிசேஷம், அது கிருபையின் சுவிசேஷம். பாருங்கள், எல்லா மனுஷர்களுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. ஆனால் யூதர்கள் இயேசுவினுடைய சுவிசேஷத்தை பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். ஆனால் வேறு மக்களோ அல்லது யூதர் அல்லாதவர்களோ இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சிகளாக மாறிவிட்டார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்க்கின்ற போது ஏராளம் மக்கள், கோடிக்கணக்கான யூதர் அல்லாதவர்கள் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கிருபையின் சுவிசேஷத்தின் மூலமாக. ஆகவே இந்த வெண்கலம், தூண்களில் இருக்கக்கூடிய வெண்கலம் தேவ கிருபையை காட்டுகிறது. கிருபை எதுவென்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷம். அதுபோல எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கின்ற போது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ இந்த நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு தேவனுடைய கிருபை. அப்போ ஆண்டவருடைய கிருபை சுவிசேஷம், ஆண்டவருடைய கிருபை ரட்சிப்பு. அதே போல எபேசியர் 2:18 நம்ம வாசிக்கிற பொழுது, அப்படியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அப்போ ஒரே ஆவியினால் பிதாவினிடத்தில் சேருகின்ற அந்த மகிமையான சிலாக்கியம். இப்ப யூதர்களும் பரலோகத்துக்கு போக முடியும், புறமன் ஜாதிகாரும் பரலோகத்துக்கு போக முடியும். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் தேவாலயத்துக்குள்ள போறதுக்கு முடியும். அதனாலதான் வெளிப்படுத்தல சொல்லுகின்ற போது, ஜெயங்கொள்ளுகிறவன் அவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே யார் வேண்டுமானாலும் அபிஷேகம் பெறலாம், யார் வேண்டுமானாலும் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளலாம். அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் தூணாக நிறுத்தப்படுவார்கள். ஆகவே நாம் தியானித்த இந்த பகுதியிலே எருசலேம் தேவாலயத்திலே 2 தூண்கள் இருந்தது. வாசலின் 2 பக்கங்களிலும் நின்றது இயேசுவே வாசல். இந்த தூண்கள் வெண்கலத்தினால் செய்யப்பட்டிருந்தது. வெண்கலம் தேவனுடைய கிருபையை காட்டுகின்றது. தேவ கிருபை நமக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது. நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த கிருபையினாலே. ஆகவே கிருபை என்கிறது சுவிசேஷத்தையும் ரட்சிப்பையும் நமக்கு காட்டுகின்றது. ஆகவே இந்த சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கிறவர்களாகிய தேவனுடைய பிள்ளைகள் இந்த வெண்கல தூண்களாக கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே நாமும் இந்த கிருபையின் சிலாக்கியத்துக்குரியவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை ஒரு நாளும் இழந்து போகாதபடி மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருப்போம். மூன்றாவதாக, இந்த தூண்களின் எதிரி யார்? இந்த தூண்களுக்கென்று ஒரு எதிரி உண்டு, அது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த வெண்கல தூண்களையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த ஆதாரங்களையும் வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை எல்லாம் பாபிலோனுக்கு எடுத்து கொண்டு போனார்கள். இந்த வசனத்திலே கல்தேயர் என்கிற ஒரு கூட்டம் மக்களை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கல்தேயர்கள் என்றால் பாபிலோன் நாட்டை சேர்ந்த மக்கள், பாபிலோனியர்கள். இந்த பாபிலோனியர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தர் இந்த இஸ்ரவேல் நாட்டுக்கு எருசலேமுக்கு எதிராக படையெடுத்து வந்து தேவனுடைய ஆலயத்தை இடித்து போட்டு இந்த வெண்கல தூண்களை எல்லாம் உடைத்து போட்டு அந்த வெண்கல கடல் தொட்டி என்கிற தொட்டியை உடைத்து இவைகளில் இருந்த வெண்கலத்தை எல்லாம் எடுத்து தங்கள் தேசத்துக்கு கொண்டு போய்விட்டார்கள். அப்போ இங்கே வெண்கலம் இழக்கப்படுகின்றது. வெண்கலத்துக்கு எதிரிகள் யார் என்றால் பாபிலோனியர்கள்.
விட்டார்கள். இந்த வெண்கலம் என்கிறது நாம் ஏற்கனவே பார்த்தோம், கிருபை என்று பார்த்தோம். கிருபையை தேவ ஜனங்கள் இழந்து போய்விட்டார்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 12வது அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கின்ற போது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஆண்டவர் எச்சரிக்கிறார். நீ கிருபை இழந்து போய்விடக் கூடாது, நீ ரட்சிப்பை இழந்து விடக்கூடாது, நீ பெற்றுக்கொண்ட சத்திய வசனத்தை இழந்து விடக்கூடாது, நீ இதில் நிலைத்து நிற்க வேண்டும். அபிஷேகத்தை இழந்து விடக்கூடாது, உன்னுடைய சாட்சியின் வாழ்க்கையை நீ இழந்து விடக்கூடாது. அது மிகவும் பரிதாபமான ஒரு காரியம். இங்கே பாபிலோனியர்கள் இந்த வெண்கல தூண்களை உடைத்து விட்டார்கள். அப்ப கிருபையை இழந்து போக செய்கின்ற, பின்மாற்றத்துக்கு தள்ளுகின்ற ஒரு நிலையை இங்கே நம்ம பார்க்கின்றோம். இந்த பாபிலோனியர்கள் எதை காண்பிக்கின்றார்கள், எதை காட்டுகின்றார்கள்? இந்த சம்பவம் நடைபெற்றதை பார்க்கின்ற போது கிமு 957 எருசலேம் தேவாலயம் சாலமோனால் கட்டப்பட்டு இந்த தூண்கள் நிறுவப்பட்டது. கிமு 586 பாபிலோனியர்கள் இந்த தேவாலயத்தையும் இடித்து போட்டு தூண்களை உடைத்து கொண்டு போய்விட்டார்கள். இதற்கு இடைப்பட்ட காலங்கள் சுமார் 371 ஆண்டுகள். இப்போ 371 ஆண்டுகள் அது நிலைத்து நின்றது. அதற்கு பின்பு கிருபையை இழந்து போய் எல்லாம் நஷ்டமாகி போய்விட்டது. பாபிலோனியர்கள் என்பது யார்? இவர்களுடைய துவக்கமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இடம் எது? ஆதியாகமம் 11வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். பாபிலோன் என்கிற வார்த்தையினுடைய பொருள் குழப்பம் அல்லது தாறுமாறு என்பது. இந்த வசனத்திலேயே அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் என்னப்பட்டது. அப்ப பாபேல் என்கிறதனுடைய பொருள் குழப்பம் அல்லது தாறுமாறு. இது நமக்கு தெரியும். ஒரு வானத்தை அளவுகிற கோபுரத்தை கட்ட வேண்டும் என்றெல்லாம் அவங்க தேவனுக்கு, தேவ திட்டத்திற்கும் மாறான ஒரு விருப்பத்தோடு செயல்பட்டார்கள். ஆண்டவருடைய விருப்பம் பூமியை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று. ஆனா இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க? நம்ம பூமி எங்க சிதறி போயிடக்கூடாது, இங்கதான் இருக்கணும், இந்த இடத்துல தான் நாம் எல்லாரும் தங்கணும், எவ்வளவு தொலைவுக்கு போனாலும் இந்த கோபுரம் நமக்கு தெரியணும், வழி தப்பி போயிடக்கூடாது, எல்லாரும் இங்கதான் வந்து சேரணும், இங்கதான் வந்து நிற்கணும் என்கிறது மனுஷர்களுடைய திட்டம். ஆனா தேவனுடைய திட்டம், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்கிறது. அப்போ தேவ திட்டத்துக்கு மாறான ஒரு திட்டத்தை கொண்டவர்கள் தான் பாபிலோனியர்கள். அப்போ கிருபையை இழந்து போகிற மனுஷன் தேவனுடைய திட்டத்திற்கு மாறாய் சொந்த திட்டத்தோடு விருப்பத்தோடு செயல்பட்டால் நீ கிருபை இழந்து போய்விடுவாய். தேவன் சொன்னதற்கு கீழ்ப்படியாமல் நீ வேறு காரியங்களை செய்தால் கிருபை இழந்து போய்விடுவாய். ஏன் ஆதாமை ஏவாளையும் பார்த்துக்கோமே, ஆண்டவர் சொன்னதற்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை, பாவம் பிரவேசித்தது, பாவத்துக்கு அடிமைப்பட்டு இன்றளவும் மிகப்பெரிய தீங்குக்குள்ளே மனுக்குள்ளாகப்பட்டிருக்கிறது. எதனால் என்றால் கீழ்ப்படியாமை, சொந்த விருப்பம், தேவனுடைய விருப்பத்துக்கு இணங்கி வாழவில்லை என்கிறது தான் இங்கே நம்ம அறிந்து கொள்கிறோம். ஆகவே பாபிலோனியர்களுடைய இந்த குழப்பத்துக்கு காரணம் தேவ திட்டத்துக்கு மாறான சொந்த திட்டங்களை செயல்படுத்துகிறவர்கள். இப்போ இது நிமித்தம் ஆண்டவர் பார்த்தார், இந்த ஜனங்கள் இங்கே போக மாட்டாங்க எங்கேயும், அதனால அவர்களுடைய பாஷைகளை, அந்த பாஷை அவர்கள் பேசிக்கொண்டிருந்த மொழியை தாறுமாறாக்கி விட்டார். இப்போ வெவ்வேறு பாஷைகளை ஜனங்கள் பேசினார்கள். ஒருத்தர் பேசுறது அடுத்தவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ அந்தந்த மொழிகளை யாரிடத்திலிருந்தெல்லாம் பேச வந்ததோ அவர்களெல்லாம் ஒவ்வொரு கூட்டங்களாக வெவ்வேறு இடங்களுக்கு பிரிந்து போய்விட்டார்கள். நம்முடைய தேவன் இதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம். ஒரே மிக்க இருந்த ஜனங்களை இந்த வார்த்தை, அந்த பாஷை தாறுமாறானது நிமித்தம் பூமி எங்கும் அவர்கள் சிதறி போய் வெவ்வேறு நாடுகளிலே அவர்கள் குடியமர்ந்து இன்றைக்கு பூமி எங்கும் பரவி போய் இருக்கின்றார்கள். தேவன் இந்த பூமியை மனுஷனுக்காகத்தான் உண்டாக்கினார், அதை மனுஷன் சுதந்திரிக்கும்படிக்கு செய்தார்.
ஆனால் இதே தேவன் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே எல்லா பாஷைக்காரர்களாகிய மக்களையும் சபைக்குள்ளே ஒன்றாக மாற்றுகிறார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பார்க்கிற போது யூதர்கள் எல்லாரும் பண்டிகை ஆசரிக்கும்படிக்கு எருசலேமுக்கு வந்திருக்கிறார்கள். பெந்தெக்கோஸ்தே என்கிற நாளிலே பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. அப்போ வெவ்வேறு பாஷைகளை அறிந்திருக்கக்கூடிய பேசி கொண்டிருக்கின்ற யூதர்கள் எல்லாம் அங்க வந்தார்களே, அவங்க இந்த சத்தம் கேட்ட இடத்துல ஓடி வந்த பொழுது அவரவர்களுடைய பாஷைகளில் இங்க இருக்கிற ஜனங்கள் அந்நிய பாஷைகளில் பேசி பரிசுத்த ஆவியானோர் தந்தருள்ள வரத்தின்படி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். பாருங்கள், பாபேல் அல்லது அந்த பாபேல் என்கிற இடத்திலே பாஷைகள் பிரிக்கப்பட்டது. அதே கர்த்தர் தான் இந்த உலகத்தின் பிரிக்கப்பட்ட பாஷைகள் எல்லாம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள் ஒன்றாக்கி வைத்திருக்கின்றார். எவ்வளவு மகிமையான கர்த்தர் நம்முடைய தேவன். இன்னும் நமக்கு அந்த பாபேல் என்கிறது குழப்பத்தை காட்டுகிறது. இரண்டாவதாக வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் இரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியிலே எழுதியிருந்தது. இங்கே பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்கிற நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அப்போ பாபிலோன் என்கிறது இங்கே வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ இதுதான் ஒரு கிருபை பெற்ற, அபிஷேகம் பெற்ற, சத்தியத்திலே நிற்கக்கூடிய தூண்களாகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரிகள். ஒன்று, நம்ம முதலாவது பார்த்தோமே, பாபிலோன் என்கிறது குழப்பம் அல்லது தேவ திட்டத்துக்கு மாறான சுய திட்டங்களை செயல்படுத்துதல். அது குழப்பத்துக்கு ஏதுவாகிறது. அப்போ சொந்த விருப்பத்தை செய்கிற மனுஷன் குழப்பத்துக்குள்ளாவான். அது அவன் கிருபையில் நிற்காதபடி இந்த தூணை விழத்தள்ளும். இரண்டாவதாக பார்த்தது இங்கே வேசித்தனமும் சகல விதமான அருவருப்பான காரியங்களும். ஒருவேளை வேசித்தனம் செய்யாதவர்களா இருக்கலாம், ஆனால் பலவிதமான அருவருப்பான காரியங்கள், தேவன் வெறுக்கின்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இது நம்முடைய தெய்வீக வாழ்க்கையை விழத் தள்ளிவிடும். கிருபையிலிருந்து நம்மை தள்ளி விட்டுவிடும். நாம் நிற்க முடியாமல் செய்துவிடும். ஆகவே வேசித்தனத்துக்கும் பாவ அருவருப்பான காரியங்களுக்கும் நாம் எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக வெளிப்படுத்தல் 18வது அதிகாரம் 11 முதல் 13 வரையுள்ள வசன பகுதிகளில் இந்த பாபிலோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லவங்கப்பட்டையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி கொள்வார் இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். பாபிலோன் என்கிறது மிகப்பெரிய வர்த்தகத்தை காட்டுகின்றது. பணம் என்கிறது, பொருளாதாரம் என்கிறது. பொருளாதாரமும் பணமும் செல்வமும் எல்லாருக்கும் வேண்டியது, விருப்பமானது. ஆனால் இந்த பொருளாதாரமே ஒரு அளவுக்கு மேல் நம்மிடத்தில் வந்து சேருகின்ற போது நம்ம மனசே மாறி போய்விடும். நல்லவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் கெட்டு போயிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பணம் தேவை, பண ஆசை நமக்கு தேவையில்லை. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். தா என்று சொல்லுகிறதான அந்த பாதாளத்தின் நிலைமை நமக்கு இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்திருக்கிறதுல சந்தோஷப்பட்டு திருப்திப்பட பழகி கொள்ளுவோம். எவ்வளவோ பேர் ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு எவ்வளவோ தந்திருக்கிறார் என்று நினைப்போம். நிறைய இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதித்திருக்கிறார், சந்தோஷப்பட்டு கொள்ளுவோம். எனக்கு இல்லையே என்று ஏக்கம் கொள்ளுகிறதில்ல. கர்த்தர் நமக்கு கொடுத்ததை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து இருக்கிறதில் திருப்திப்பட்டு கொள்ளுகிறதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கின்றது. ஆகவே இங்கே பாபிலோன் என்பது முதலாவது சுய திட்ட, தேவ திட்டத்துக்கு மாறான சொந்த விருப்பத்தினால் வருகின்ற குழப்பங்களை காட்டுகிறது. வேசித்தனத்தையும் அருவருப்பையும் குறைக்கின்றது. பொருளாசை என்கிறதையும் காட்டுகின்றது. இவைகள் தான் ஒரு மனுஷனுடைய தெய்வீகத்திலிருந்து அவனை விழ தள்ளக்கூடியவைகள். தேவ பிள்ளைகள் மிகவும் எச்சரிக்கையோடு காணப்பட வேண்டும். ஆகவே நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்கு எதிரான இந்த காரியங்களை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய்
காணப்படும். நாம் இன்றைக்கு தியானித்த காரியம் ஆலயத்தின் தூண்கள் என்கிறது. அதை ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். நம்ம ஜெயம் கொண்டால் தேவனுடைய ஆலயத்தில் தூணாகலாம். முதலாவதாக இந்த தூண்கள் அபிஷேகம் பெற்றவர்களையும் வேத வசன சத்தியங்களிலும் வாழுகிறவர்களையும் இது காட்டுகின்றது என்று பார்த்தோம். அதுபோல இரண்டாவதாக இது எதை திருஷ்டாந்தப்படுத்துகிறது என்று குறிப்பிடுகின்ற போது, பழைய ஏற்பாட்டிலே எபிரேயர்களுக்கு தான் தேவாலயம், புதிய ஏற்பாட்டிலே எல்லா மனுஷனுக்கும் கிருபையாய் வாசலாகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நாம எல்லாரும் அதற்குரியவர்களாக தேவன் நம்மை பார்க்கின்றார். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தில் நடந்து கொள்ளுவோமானால், ஜெய ஜீவியம் செய்தால் நாம் இந்த கிருபைக்கு பாத்திரவான்களாய் இந்த ஆசீர்வாதங்களுக்குரியவர்களாக காணப்படுவோம். இதை பெற்றுக்கொண்டவர்கள் அதை காத்து கொள்ள வேண்டும். கிருபையிலிருந்து விழுந்து போக கூடாது. ஏசாவை போல சேஷ்ட புத்திர பாகத்தை அற்பமா எண்ணி நஷ்டப்படுத்தி இழந்து ஆசீர்வாதங்கள் இல்லாத ஒரு மனுஷனாக மாறிவிடக் கூடாது. ஆகவே இதில் நாம் எச்சரிக்கையா இருக்கும்படிக்கு 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். ஒன்று, சுய திட்டங்களுக்கு விலகி ஜீவிக்கணும். பாவம், வேசித்தனம், தேவன் வெறுக்கக்கூடிய அருவருப்புகளுக்கு விலகி வாழ வேண்டும். அத்தோடு பொருளாசைக்கு விலகி ஜீவிக்க வேண்டும் என்று பார்த்தோம். இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களோடு வேத வசனத்தின்படி வாழ்ந்து கர்த்தருக்கு சாட்சிகளாக ஜீவிப்போம். வெற்றி வாழ்க்கை வாழ்வோம். தேவனுடைய ஆலயத்தின் தூண்களாய் நித்தியமாய் கர்த்தரோடு இருப்போம். இந்த மகிமையான சிலாக்கியத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கு தருவாராக. மேன்மையாய் நடத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.